தெரியல அப்படின்னு ஒரு புது விஷயத்தை சொல்லலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் முன்னாடி காலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் படைப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் எவிடன்ஸாக நான் எடுத்து சிசிடிவி காட்டுறேன். அதை நான் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்த விஷயம் தான் இருக்குது. முன்னாடி நடந்த விஷயம் தான் ஒரு ஃபிக்ஷனல் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு, அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால விஷயம் தான் இப்போ இருக்குது. கடவுள் நாத்திகத்தை சொல்லுதா என்ன காரணம்னா கடவுள் காப்பாருன்னு சொல்லுங்க. இதையும் சேர்த்தானே ஏன் காக்கலன்னு அந்த பொண்ணு கேட்கல. இந்த கேள்விக்கு இல்லை என்ன சார்? அதான் அவங்க காக்கலன்னு ஒரு சைடு வந்து இப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு சைடு இப்படி இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துல போய் அவங்க வந்து காக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அவங்களே தான் அழிச்சுக்கிட்டாங்க. அவங்க அழிச்சுக்கிட்டாங்க தானே. அவங்க நல்லா வாழலையே. இந்த ரிச்கிராஃப்டை கையில் எடுத்துட்டு அவங்க வந்து நல்லா வாழலையே. சரி, அப்போ அந்த பாதிரியார் தான் செத்துக்கிறது சார். அதுதான் சார் இப்போ சொல்றது பாதிரியார் செத்து போறாரு அந்த ரிச்சிகிராஃப்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா நாத்திகத்தை சொல்லுவீங்க. அதையாவது ஓப்பனாக சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் உங்கள் டைலாக்லாம் தெளிவாக தெரியும். இந்த படம் எந்த மாற்றியும் குறிப்பிடல, மதமே கிடையாது, கடவுள் போயின்னு சொல்லிங்களா இல்லையா? எந்த சமாளிக்காதீங்க. சமாளிக்கலாம் இல்லை சார். நான் சமாளிக்கலாம் இல்லை. நான் கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இல்லையா டைலாக்ல வருது சார். அதாவது கடவுள் பண்ணி காப்புவான் கடவுள் தான் வந்து காப்பாற்ற. சும்மா ஏமாக்காதீங்க. ஃபியூச்சர்ல சொல்லியிருக்கோம், ப்ரெசென்ட்டுக்கு வாங்க. காப்பாரு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க சார்? அப்படி இல்லை சார். படத்தில் வந்து இல்லை வந்து கொலை பண்ணிட்டே வரானா கடைசியில் அவங்க முடிவு வந்து ஹீரோ வந்து சொல்கிற மாதிரி தான் வந்து சொல்லி காப்பாருங்கிறது சரியான வார்த்தையே இல்லைங்கிறது என்னுடைய வார்த்தை. அதான் வேற இல்லை அதையா சொல்லணும். நான் தான் சொல்கிறோம். இந்த கதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லை நான் உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நாத்தியம் மாற்றிங்களா தெரியல. ஆமாம், எழுதி எடுத்த விஷயம் என்ன சொல்றீங்க? நாத்திய படம் தான் இது. அதை அவர் சொல்றதுக்கு மழுங்கடிக்கிறாரு சார். டேரக்டர் சார், உண்மையாகவே புதுசாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த புதுசாக தான் இருக்கு. நிறைய உழைச்சிருக்கீங்க, எல்லாம் நம்ம நடிச்சிருக்காங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு எங்களுக்கே பயமாக இருக்கு. மக்கள் எப்படி உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா மியூசிக்கை போட்டு காது வேற ஒரு பக்கம் ஏற்றி வச்சுருக்கீங்களா சவுண்டை தெரியல. ஏன் எப்படியெல்லாம் இங்கே பாருங்க, விஸ்வாஸில் அவ்வளோ அழகாக இருந்தார், இங்கே அவ்வளோ அழகாக இருக்காரு. அவங்க அம்மா கேரக்டர் இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஹீரோயின் எக்ஸ்ட்ரானரி. ஆனால் எங்களை உட்காந்து ரசிக்க விடாம ரத்தமும் சதையும் கண்ணை பிடிங்கி போட்டு பயமுறுத்துறீங்க. காக்கா பிடிங்க. ஐடியாவே அதான். ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணலான்னு யோசிக்கும் போது இப்போ நீங்கள் பயம் சொல்கிறீங்களா, ஹாரரில் நமக்கு தேவையான அந்த பயமான எலிமெண்ட் தானே. ஸோ அந்த பயமான எலிமெண்ட் கொடுக்கணுன்றது தான் படத்தோட மொத்த ஐடியா. பயத்தில் தேட்டர் விட்டு ஓடிக்கலாம். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைண்ணே. ஹாரருக்குன்னு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஐடியாவே வந்துட்டு கடந்த ஒரு 4-5 வருஷத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு தான் வந்துட்டு ப்ராப்பர் ஹாரர் ஃபிலிம்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எஃபெக்டை கொடுக்கணும், அந்த ஒரு ஃபீலை கொடுக்கணுன்றதான ஐடியா. மற்றபடி டேரக்டர் சார் அதில் ஒரு கேள்வி. நீங்கள் இந்துவே கிறிஸ்டினா? இந்து ப்ரொடியூசர் கிறிஸ்டின். உங்களுக்கு பணம் போடுறேன், இந்த மாதிரி கதையெல்லாம் எடுக்கணும், சாப்பிட்டானே உறக்க சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது கட்டளை படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் சேர்ந்து உறுதிமொழி மாதிரி ஒரு பாட்டு எம்மதமும் சம்மதமாகும் அப்படின்னு போயிட்டோம். இது டைரக்டர் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் சொன்னாரு. ஒருவேளை கிருஷ்ணாட்டி வந்து படம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அவங்கள புண்படுத்துற மாதிரி இல்லை, மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி. ஒரு கேரக்டர் கத்தன்னு இருக்குல்ல, இல்ல காப்பான்னு இருக்கு. இல்ல காக்காது வெறும் சாத்தம் தான் காப்பாங்க. இல்ல நான் படம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு நானும் கதை கேட்டேன். என் பேரு ஃப்ரெட்ரிக் ஜான். நானும் வந்துட்டு சண்டேஸ்ல சர்ச்சுக்கு போவேன். இதோ இப்போ இங்கே முடிச்ச நேரம் நான் வந்துட்டு சாய்பாபா வீட்டுக்கு தான் போகிறேன். போகிறது பிரச்சனை இல்லை. கிருஷ்ணாட்டியும் அவங்க வேண்ட கடவுளையே நம்பிக்கை இல்லாத மாதிரி காட்டியிருக்கீங்களே தான் சொல்கிறோம். கடைசியாக படத்தில் வந்துட்டு அந்த நம்பிக்கை ஒன்று இருக்குல்லண்ணே. எது அடுத்த பாட்டு? அதுக்கு அடுத்த பாட்டுலையா? பாட்டில் நான் சொன்னேன். இந்த பாட்டிலே வந்துட்டு கடைசியாக நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போனாலும் கடைசியாக இருக்கிற மாதிரி. புரியல அண்ணா, சாரி, குழந்தையெல்லாம் காப்பாற்றுற மாதிரி எல்லாரையுமே காப்பாற்றுவாருண்ணே. கடவுள் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு நீங்கள் எங்கே போனாலும் கடவுள் கிட்ட தான் நீங்கள் வந்துட்டு தஞ்சம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி மேட்டர் தானே வேணும். இல்லை எல்லாமே போட்டு அடி அடி போட்டு அடி அடி நடிச்சுட்டு பொய் சொல்ல தெரியாதுண்ணே கதையில. ஆமாங்க, நாங்கள் மதம் இல்லைன்னு சொல்லியிருக்கோன்னு சொன்னா அது சந்தோஷம். அதை விட்டுட்டு சமாளிக்க கூடாது. உங்களுக்கு மதம் இல்லைன்னு சொன்னீங்களா? மதம் இல்லைன்னு சொல்ல எங்கே சொன்னீங்க? மதம் இல்லைன்னா நான் சொல்லலை. காப்பாற்றணும். கடைசியிலே கடவுள் அவர் பாதியாரே காப்பாற்றல.
அந்த அம்மாவை காப்பாற்றல, யாரை காப்பாற்ற போறாரு? ஃபர்ஸ்ட்ல ஒரு டெட் பாடி ஏஐஜி பாத்தீங்க. அவ்வளவுதான். நீங்க அதுக்கப்புறம் சொன்ன கடவுள் விழாம அதாவது அது இயேசுவை காப்பாற்றணும். வச்சுக்கோங்க. இயேசப்பா வந்து அந்த பாதிரியாரை காப்பாத்தல, அந்த அம்மாங்காவை காப்பாத்தல, யாரை காப்பாற்ற போறாரு? கடைசியா அந்த ஊரை வந்து தான் காப்பாற்றுறாங்க. எஃப்ஜே ஃபர்ஸ்ட் படமே வந்து ஹீரோவா பண்ணிருக்கீங்க இந்த படம். ஆனா இது மாதிரி கேரக்டர் வந்து கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா வந்து உங்களை வந்து நிறைய ஆடியன்ஸ் பிடிக்கும், சரி ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர முடியாது சரிங்களா, 18+. எப்படி வந்து அப்ரோச் பண்ண போறீங்க மற்றவங்க கிட்ட? எனக்கு பேசிக்காக வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணும்னு ஆசை. எனக்கு வந்துட்டு இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நீங்கள் பிடிக்கன்றதுனால நான் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாலும் வந்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகணும் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் படமே அது மாதிரினா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் ஹீரோவா அதை பிடிச்சிருந்தது. அதான் எக்ஸ்பெரிமெண்டலாக பிடிக்கணும். எனக்கு வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டெபியூ டீமோட ஒர்க் பண்ணோம், டெபியூ டைரக்டரோட ஒர்க் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. ஏன்னா அப்படி வரும்போது கொலாபரேட்டிவாக வந்துட்டு புதுசாக ஒன்று கிடைக்கும். அப்போ நம்ம மட்டும் எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கதை கேட்கும்போது எனக்கு கதையாக பிடிச்சிருந்தது. ஸோ கதையாக பிடிக்கும் போது எனக்கு வந்துட்டு இதை பண்ணலாம் அப்படின்றது தான். இதில் மோர் தேன் கதாநாயகன் நான் வந்துட்டு கதையின் நாயகனாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை தான் எனக்கு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ அப்படின்றதுலாம் கிடையாது. இதில் வந்துட்டு சாகருங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட ப்ளஸ் நிறைய கேரக்டர் இருக்கும். ஸோ அலிஷா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்போது இதில் நான் தான் கதாநாயகன் அப்படின்னு இல்லை. படத்தில் நம்ம சொல்லும் போது வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருன்னா அது வந்துட்டு ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் எனக்கு இந்த கதை நாயகனா இருக்க மாதிரி ஹீரோயின் கூட முத்த காட்சி எதுவும் இல்ல. சவுண்ட் தான் ஹீரோயின் அடுத்த கேள்வி எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாரர் என்டர்டெயின்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு நோக்கத்தில் தான் இந்த படம் ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எங்களை மாதிரி யங் டீமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாரும், இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண எல்லாரும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த சில காட்சிகள்லாம் பயமுத்துறதுல ரொம்ப ஆத்மாவோட பசங்க கூட ஃபேமிலியாக கூட உட்கார முடியாத அளவுக்கு பண்ணிருக்கீங்க. இந்த பாடியை ஓப்பன் பண்ணி இது பண்றது அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். ஏன் அந்த அளவுக்கு போகணும் எக்ஸ்ட்ரீமா? இல்லைன்னா எல்லாமே ஒவ்வொரு டைப் உட்காந்து ஃபேமிலியா பார்க்கணும் தானே ஆசைப்படுறீங்க. பாப்பாங்களா? எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த சீட்ஸ். என்னடா இது அப்படின்ற மாதிரி. சவுண்ட் ஒரு பக்கம், நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது ஒண்ணு. அது வேற ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அது முகத்துல வேற ஏதோ போட்டு வச்சிருக்கீங்க. நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தோணும்ல. ஏ சர்டிஃபிகேட் தானே இது? ஏ சர்டிஃபிகேட் சொல்லுங்க. அது சொல்லி 18+. பதில் சொல்றேன்னா இந்த படத்துல லவ் எபிசோட் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கும். கண்டிப்பா அடுத்த படத்தை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு February 27 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி ஒரு மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகும்போது நீங்க இதுக்காக வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை பத்தி ப்ளீஸ் நல்லபடியா பேசுங்க. அதனால தான் நீங்க கொண்டு வந்த டாபிக்ஸ்லாம் இதெல்லாம் சரியில்லை, அது சரியில்லை, அதெல்லாம் சென்சர் போர்டு கூட போயிட்டு அதுக்கப்புறம் A ரேட்டடா தான் வந்திருக்கு. ஓகே, இது குடும்பத்தோட பார்க்க முடியாது, பசங்களோட பார்க்க முடியாது. பட் நீங்க அடல்ட்ஸா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி ப்ளீஸ் கொஞ்சம் பேசுங்க. டிக்கெட்ஸ் ஆல்ரெடி புக்கிங் ஓப்பனா இருக்கு. புக் பண்ணிட்டு கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும் நீங்க எல்லாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீ போக மாட்டியா மேடம்? நீங்க